இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்று பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம் திரு தமிமுன். இன்றைய இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையில எல்லளவும் மாற்றம் இல்லை, அதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் விஜய். எப்படி பார்க்கிறீங்க? அவர் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி இருப்பதை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடுகளில் ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அதை நாங்கள் விமர்சிக்கவில்லை. அதே நேரம் அவர் பேசிய கருத்துகளின் மீது எதிர் விவாதங்களை வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது தன்னை ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகவாதி என்று அவர் இந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருக்கிறார். அது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கேள்வி என்னவென்றால், திருப்பரங்குன்றம் பிரச்சினை பற்றி எரிந்த போது மொத்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டுடைய அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலும் அணியிலும் இருந்தது. அந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்ற வருத்தம் பரவலாக இருந்தது. மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளிடம் மட்டுமல்ல, சிறுபான்மையினரிடம் மட்டுமல்ல, பொதுமக்களிடமும் அந்த கேள்வி எழுந்தது. ஏன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதற்றமான ஒரு விவகாரத்தில விஜய் அவர்கள் துணிந்து கருத்து சொல்லவில்லை என்ற ஆதங்கம் இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. அதே போன்று கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று இந்தியாவிலே பல இடங்களில பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த அப்பாவி கிறிஸ்தவ மக்களின் மீதும் கிறிஸ்தவ குருமார்களின் மீதும் கடுமையான தாக்குதலை வலதுசாரி சங்பரிவார ஆதரவு சக்திகள் நடத்தினார்கள். அந்த நேரத்திலும் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே அவருடைய கருத்தை ஒட்டி நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது அவர் தன்னை பாஜகவோடு என்னை இணைத்து பேச வேண்டாம், நான் பாஜகவுடைய பி டீமும் அல்ல, சி டீமும் அல்ல என்று சொல்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நான் சுட்டிக்காட்டிய இது போன்ற விவகாரங்களில துணிச்சலாக அவர் ஏன் அந்த வகுப்புவாத சக்திகளை, வலதுசாரி சக்திகளை கண்டிக்கவில்லை, கருத்து கூறவில்லை? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பதுங்கி போகக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய மதச்சார்பின்மையை எந்த அளவுக்கு மக்கள் நம்புவார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. மிக்க நன்றி திரு தமிமுன் அன்சாரி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு